எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் ஃபீல் பண்ணாங்க. ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லா வேலையுமே தள்ளி வச்சுட்டு என் ஒய்ஃபை அவங்க அம்மா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன். நம்ம ரெயின்சிகா பாப்பாவுமே அவங்க பாட்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்க, பாட்டியை பார்த்த உடனே எவ்வளவு வேகமா போய் ஏறிக்கிறாங்க. நாங்க வரோம் தெரிஞ்ச உடனே என் ஒய்ஃபோட அம்மா எங்களுக்காக சில்லி சிக்கன், சிக்கன் கிரேவி, காலிஃபிளவர், இடியாப்பம், போண்டா, வடை, ஸ்வீட்ஸ், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டியை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ என் ஒய்ஃப் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிளேட் போட்டு கொடுத்துட்டாங்க. நானும் கார் ரொம்ப நேரம் ஓட்டிட்டு வந்தேன், பர்ச்சேஸ்க்குமே போயிட்டு வந்தோம். ஸோ அதனாலேயே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் ஒழுங்கா சாப்பிடல காலையில. ஸோ லஞ்ச் டைம்ல இவங்க இவ்வளவு வெரைட்டியா நமக்கு செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பாக்கு ஒரு பக்கம் அவங்க பாட்டி ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஒய்ஃபுக்கு இடியாப்பனா ரொம்பவும் பிடிக்கும். அதுக்காகவே ஸ்பெஷலா அவங்க அம்மா வாங்கி வச்சிருந்திருக்காங்க. என் வீட்டில் மலை மாதிரி அட்டைப்பெட்டியே குவிச்சு வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே பேக்கிங் பண்ணி கொரியர் அனுப்புறது தான் முக்கியமான வேலை. உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.